அஸ்ஸலாம் அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மும்தாஸ் டிலைட். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா நோன்பு கஞ்சி தான் செய்ய போகிறேன். ரம்ஜான் டைமில் இது இல்லைன்னா ஃபுல்ஃபில்லே ஆகாது நோன்பு திறக்கிறதுக்கு. நோன்பு திறக்கும் போது சலிக்காமல் சாப்பிட்ற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த கஞ்சி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் கீ போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதுவும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த கஞ்சிக்கு வெங்காயம் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் 2-3 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி போட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இந்த கஞ்சிக்கு நிறைய ஆயிலோ நெய்யோ நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாகவே போதும். ஷிம்மில் வச்சு நல்லா வெங்காயம் வதக்கி எடுத்துக்குங்க. அப்புறமா அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நல்லா பழுத்த ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி எடுத்து ரஃபாக கட் பண்ணி நம்ம போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினோடனே நான் 1/2 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு பச்சரிசி வேணும்னா பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா ஜீரக சம்பா ரைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பச்சரிசியில் கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வீட்டு சாப்பாடு அரிசி இருந்தாலும் நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுடலாம். இது அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கிளாஸ் இருக்குது. அதனால் நான் 5 கிளாஸு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துடலாம். குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு தண்ணி நல்லா ஈர்த்து இருக்கும். இப்போது அரிசி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கஞ்சி திக்காக இருக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். நமக்கு கஞ்சி எந்த பதத்தில் வேணுமோ, இல்லை தண்ணியாக வேணுமோ திக்காக வேணும்னு பார்த்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு விசில் வைக்க போகிறேன். ஒரே ஒரு விசில். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஷிம்மில் வச்சு கொதிக்க கூட வைக்கலாம். ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ கஞ்சி இந்த பதத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஆட்டும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அவ்வளோதான், சூப்பராக நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக தேங்காய் பால் போடலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ்ஜு கஞ்சி சாப்பிடுவீங்க அப்படின்னா மட்டன் கீமா இல்லைன்னா பீஃப் கீமா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த கறி போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் சிக்கன் இதுக்கு செட் ஆகாது. இப்போது வரப்போகிற ரம்ஜானுக்கு நீங்களும் வீட்டில் கஞ்சி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மும்தாஸ் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.